ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா, ஹவு டு மேக் லாங் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் எப்படி உருவாக்கி பேசுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் மோர் ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ், இங்கிலீஷில் வந்து நீங்கள் ரொம்ப சரளமாக இருக்கணும், சரளமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, லாங் சென்டென்சஸ் நம்ம உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸாக நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ் வித் மீ. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் நல்லா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் தாங்க ஒரே வழி, வேற வழியே கிடையாது. ஸோ இங்கிலீஷ் பேசியே ஆகணும் அப்படின்னு இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் நிச்சயமா இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், என் தாத்தா பாட்டி கூட நேரம் செலவிடுவதையும் அவர்களது கதைகளை கேட்பதையும் நான் விரும்புகிறேன். இது வந்து சாதாரணமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு தமிழ் சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? காமெண்ட்ல சொல்லுங்க. டோன்ட் பி குவைட். I enjoy spending time with my grandparents. I enjoy அப்படின்னா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஸ்பெண்டிங் டைம், நேரம் செலவழிப்பது. யார் கூட? கிராண்ட் பேரண்ட்ஸ். மை கிராண்ட் பேரண்ட்ஸ். கிராண்ட் பேரண்ட்ஸ்னா தாத்தா பாட்டின்றதையும் சேர்த்து சொல்றது. அண்ட் மற்றும் லிசனிங் டு தேர் ஸ்டோரிஸ். லிசனிங் டு அப்படின்னா கவனிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவங்க கதை சொல்றதை நான் கவனிக்க விரும்புறேன், கேட்க விரும்புறேன். சேர்த்து சொல்லலாமா? I enjoy spending time with my grandparents and listening to their stories. வாகன நெரிசலால் பேருந்து தாமதமாக வந்தது, அதனால் நான் பள்ளிக்கு சிறிது தாமதமாக சென்றேன். அவ்வளவுதான். சோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? காமெண்ட்ல சொல்லுங்க. The bus was delayed due to traffic. The bus was delayed அப்படின்னா பஸ் வந்து டிலே ஆச்சு. டியூ டு டிராஃபிக். டியூ டுனா இந்த காரணத்தினால. ஸோ டியூ டு டிராஃபிக்னா டிராஃபிக்னால பஸ் டிலே ஆச்சு. ஸோ அதனால் ஐ ரீச்ட் ஸ்கூல் அ லிட்டில் லேட். ஓகே, ஐ ரீச்ட்னா நான் ரீச் ஆனேன். ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு. அ லிட்டில் லேட் கொஞ்சம் தாமதமா. சேர்த்து வாசிக்கலாமா? எங்களோட சேர்த்து ரீட் பண்ணுங்க. The bus was delayed due to traffic, so I reached school a little late. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வீட்டு பாடத்தில் சிரமப்படும் போது அவள் எப்போதும் தனது வகுப்பு தோழிகளுக்கு உதவுகிறாள். அது எப்படி சொல்லலாம்? She always helps her classmates. எப்பவுமே அவள் வந்து அவங்களோட கிளாஸ்மேட்ஸ்னு யாரு? கூட படிக்கிறவங்களுக்கு உதவுகிறாள். When they are struggling with homework. எப்பெல்லாம் வந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ, அப்பெல்லாம் வந்து சிரமப்படுறாங்களோ, அப்பெல்லாம் வந்து அவள் அவர்களுக்கு உதவுகிறாள். சேர்த்து சொல்லலாமா? She always helps her classmates when they are struggling with homework. Next sentence, மரங்களும் இயற்கையும் நம்முடைய வாழ்விற்கு அவசியமானவை என்பதால் பாதுகாக்க வேண்டும். நாம் பாதுகாக்க வேண்டும். அது எப்படி சொல்லலாம்? We should protect trees and nature. We should protect அப்படின்னா நம்ம பாதுகாக்கணும். protectனா பாதுகாக்கிறது. ட்ரீஸ் அப்படின்னா மரங்களையும், அண்ட் நேச்சர்னா இயற்கையையும் பாதுகாக்கணும். பிகாஸ் ஏனெனில் தே ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்வைவல். நம்ம வாழ்றதுக்கு, சர்வைவல் அப்படின்னா நம்ம வாழ்றதுக்கு அது அவசியம். ஓகே, இம்பார்ட்டன்ட்னா அவசியம். சேர்த்து சொல்லலாமா? We should protect trees and nature because they are important for our survival. Next sentence, என் பிறந்த நாளன்று நீ அனுப்பிய பரிசை பார்த்து நான் ஆச்சரியமடைந்தேன். அது எப்படி சொல்லலாம்? இதுவும் நம்ம வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. I was surprised. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். To see the gift. இந்த கிஃப்டை பார்த்து. You sent me. நீ சென்ட் பண்ண அந்த கிஃப்டை பார்த்து. On my birthday. என்னுடைய பிறந்த நாள் அன்று. சேர்த்து சொல்லலாமா? I was surprised to see the gift you sent me on my birthday. Next sentence, எனது ஆசிரியர் முழு நம்பிக்கையுடன் போட்டியில் பங்கேற்க எனக்கு ஊக்கமளித்தார். ஏதோ ஒரு காம்படிஷன் நடக்குது, அதுல பங்கேற்கிறதுக்கு உங்களை கொஞ்சம் என்ன சொல்றாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு நம்பிக்கை கொடுத்து அதில் வந்து என்ன சொல்றது, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி சொல்லலாம்? My teacher encouraged me. என்னோட டீச்சர் வந்து என்னை ஊக்கப்படுத்தினாங்க.
டு பார்ட்டிசிபேட் பங்களிப்பதற்கு, in the competition போட்டியில், with full confidence முழு நம்பிக்கையுடன். சேர்த்து சொல்லலாமா? My teacher encouraged me to participate in the competition with full confidence. நெக்ஸ்ட் ஒன், இன்று நாம் தண்ணீரை சேமித்தால் அது நம்மையும் எதிர்கால தலைமுறையையும் பாதுகாக்க உதவி செய்யும். இல்லை எதிர்கால தலைமுறைகளுக்கும் உதவும். இதனால வச்சுக்கலாம். இது எப்படி சொல்லலாம்? இஃப் வி சேவ் வாட்டர் டுடே, இன்னைக்கு நம்ம தண்ணீரை பாதுகாத்தா, இட் வில் ஹெல்ப் அஸ், அது நமக்கு உதவும். அண்ட் மற்றும் த ஃபியூச்சர் ஜெனரேஷன், இது எப்படி வாசிக்க கூடாதுன்னா ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, இட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் ஜெனரேஷன். ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷனா எதிர்கால தலைமுறைக்கும் உதவும். டுமாரோனா நாளை. சேர்த்து சொல்லலாமா? இஃப் வி சேவ் வாட்டர் டுடே, இட் வில் ஹெல்ப் அஸ் அண்ட் த ஃபியூச்சர் ஜெனரேஷன் டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன், பாடல் போட்டியில் முதலிடம் பெற்ற போது அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். இது எப்படி சொல்லலாம்? He was very happy when he got first prize in the singing competition. He was very happy, அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். When he got first prize, எப்ப அவன் முதலிடம் பெற்றானோ எதுல? In the singing competition. சேர்த்து சொல்லலாமா? He was very happy when he got first prize in the singing competition. Next one, நீ தவறு செய்தாலும் கவலைப்பட வேண்டாம், நாம் எல்லாரும் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்கிறோம். இது எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க? Don't worry if you make mistakes. ஸோ நம்ம கவலைப்பட வேணாம், நம்ம தப்பு விட்டோம் அப்படின்னா, தப்பு பண்ணோம்னா, we all learn from them, நம்ம அதுல இருந்து தான் கத்துக்கிறோம். அண்ட் இம்ப்ரூவ், என்ன பண்றோம்? இம்ப்ரூவ்னா என்னது? நம்ம முன்னேற்றிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சேர்த்து சொல்லலாமா? Don't worry if you make mistakes, we all learn from them and improve. Next one, தேர்விற்கு முன் அவள் மிகவும் பதற்றமாக இருந்தாள், ஆனால் முதல் கேள்வியை படித்த பிறகு அமைதியாகிவிட்டாள். ஸோ நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் இல்லையா? ஸோ எக்ஸாம் அப்போ ரொம்ப நம்ம பதட்டமா இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு அந்த பதட்டம் அப்படி கம்மியாயிரும், காம் டவுன் ஆயிரும் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? She was very nervous, அவள் ரொம்ப பதட்டமாக இருந்தாள். Before the exam, தேர்வுக்கு முன்னாடி. But she calmed down after reading the first question. முதல் கேள்வியை ரீட் பண்ண உடனே அப்படியே அமைதியாகி விட்டாள். அவ்வளவுதான். சேர்த்து சொல்லலாமா? She was very nervous before the exam, but she calmed down after reading the first question. Next one, பிறரிடம் நன்னடத்தை காட்டவும் பணிவாக பேசவும் என் அம்மா எப்போதும் சொல்லுவார்கள். அது எப்படி சொல்லலாம்? My mother always tells me. இதுக்கு என்ன அர்த்தம்? என் அம்மா எப்பவுமே எனக்கு சொல்லுவாங்க to be kind to others. ஸோ மற்றவங்ககிட்ட ரொம்ப நன்னடத்தை காட்டுறது அல்லது அன்பாக இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்பீக் பொலைட்லி, பணிவாக பேசுறதுக்கும் அவங்க சொல்லுவாங்க. சேர்த்து சொல்லலாமா? My mother always tells me to be kind to others and speak politely. Next one, கடந்த மாதம் நாங்கள் விலங்கு காட்சி சாலைக்கு சென்று முன்பு பார்த்திராத பல விலங்குகளை பார்த்தோம். நம்ம போன மாசம் நாங்கள் ஜூக்கு போனோம். அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்காத விலங்குகளை நாங்கள் பார்த்தோம். அது எப்படி சொல்லலாம்? We visited the zoo last month. நாங்கள் ஜூ விசிட் பண்ணோம் கடைசி மாதம். லாஸ்ட் மந்த்னா கடைசி மாதம். அண்ட் சா மற்றும் பார்த்தோம். மெனி அனிமல்ஸ், நிறைய விலங்குகளை பார்த்தோம். We had never seen before. இது வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்காத விலங்குகளை பார்த்தோம். சேர்த்து சொல்லலாமா? We visited the zoo last month and saw many animals we had never seen before. Next one, உன் ஆங்கிலத்தை மேம்படுத்த விரும்பினால் தினமும் பேசும் பயிற்சி செய்ய வேண்டும். நான் வழக்கமா சொல்றதுதான். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? If you want to improve your English, நீங்க உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னா you must practice, கட்டாயமா பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்பீக்கிங், பேசுறதுக்கு எவ்ரிடே, தினமும். சேர்த்து சொல்லலாமா? If you want to improve your English, you must practice speaking every day. Next one,
தனது பாட்டியை மருத்துவமனையில் பார்க்க வேண்டி இருந்ததால் அவன் நேற்று வரவில்லை. அது எப்படி சொல்லலாம்? He was absent yesterday. நேற்று வந்து அவன் absent வரல. Because ஏனெனில் he had to visit his grandmother in the hospital. ஓகே, அதனால வந்து ஏன்னா கிராண்ட்மதர் யாரு? பாட்டிய ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வேண்டி இருந்தது. திரும்ப சொல்லலாமா சேர்த்து? He was absent yesterday because he had to visit his grandmother in the hospital. Next one. நாங்கள் பிக்னிக்கு செல்ல திட்டமிட்டிருந்தோம், ஆனால் கனமழையால் அது ரத்து செய்யப்பட்டது. எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. We were planning to go on a picnic. நாங்க பிக்னிக் போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம், பட் it got cancelled. அது வந்து கேன்சல் ஆயிருச்சு due to heavy rain. கனத்த மழையால். சேர்த்து சொல்லலாமா? We were planning to go on a picnic, but it got cancelled due to heavy rain. Next one. இரவு உணவிற்கு பிறகு நாங்கள் எல்லாரும் குடும்பமாக உட்கார்ந்து ஒரு படத்தை பார்த்தோம். எப்படி சொல்லுவீங்க? After eating dinner, இரவு உணவு சாப்பிட்ட பிறகு, we all sat together. Sat அப்படின்னா சிட்டோட past tense இல்லையா? ஸோ சிட்னா உட்கார்றது, சாட்னா உட்கார்ந்தோம். We all sat togetherனா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்தோம். And மற்றும் watched a movie as a family. ஒரு படம் பார்த்தோம் குடும்பமா சேர்ந்து. as a familyனா குடும்பமாக. சேர்த்து சொல்லலாமா? After eating dinner, we all sat together and watched a movie as a family. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த சென்டென்சஸ் எல்லாமே? ஈஸியா இருந்ததா? நீங்களும் சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. குட். இதே மாதிரி நீங்க இங்கிலீஷ் சூப்பரா பேசுறதுக்கு இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட் நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. டைம்ஸ் அப். குட் ஜாப். சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ கரெக்டான ஆன்சர் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இதோட ஆன்சரை இப்போ காமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். உங்களோட கருத்துக்களையும் மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இதை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.